இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் அம்பேத்கரை பற்றிய ஒரு நூல் வெளியிடுகிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை. திருமாவளவன் அம்பேத்கரியம் பேசுகிறார். அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்திக்கு இணையான ஒரு தேசிய தலைவர். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரியம் பேசுகின்ற திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை என்றால் அம்பேத்கருடைய கொள்கையில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எழுகிறது என்கின்ற தொனியில் அன்புமணி அவர்கள் பேசினார். அதற்கு பதில் சொல்வதாக நினைத்துக் கொண்டு ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு நபர் தலையை கோல கரடி குட்டியை போல் வைத்திருப்பார். தாடி கூட ஏதோ ஒரு தாடியை மோசமாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய மேதாவியை போல பேசுவதாக பேசிக்கொண்டு அபத்தமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த நபர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அன்புமணி அவர்கள் மீது என்று பார்த்தால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் வேலை பாராளுமன்றத்திற்கு போய் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதுதான். அதை கூட அன்புமணி அவர்கள் செய்யவில்லை என்று ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த நபர், அதுவும் அன்புமணி அவர்களை கிண்டலாக லவ் பெல் என்று சொல்கிறார். அதற்கு பொருளை சொல்கிறார். லவ் என்றால் அன்பு, பெல் என்றால் மணி. ஆங்கில இலக்கியத்தில் இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருப்பதை பற்றி எல்லாம் அனர்த்தமாக பேசுவதற்கு இந்த ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அடி முட்டாள்களால் நிர்மூடர்களால் மட்டும்தான் முடியும். லவ் என்றால் அன்பு, பெல் என்றால் மணி, அன்புமணியைத்தான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்று கிண்டலாக பேசுகிறார். அப்புறம் ஏன் திருமாவளவனை தெருமாவளவன் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம்? அப்புறம் ஏன் திருமாவளவனுக்கு இன்னும் மோசமான பட்ட பெயர்களை எல்லாம் நாங்கள் சூட்ட மாட்டோம்? அப்புறம் ஏன் வன்னி அரசுக்கு வேறு மாதிரியான பெயரை பாமகவை சார்ந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள்? இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். அன்புமணியை பற்றி விமர்சனம் செய்ய வருகின்ற பொழுது கூட இவர்கள் லவ்வை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், காதலை பற்றி தான் பேசுகிறார்கள். காதலுக்கும் இந்த நபர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் நடத்துவதே நாடக காதல் என்பது நாடறிந்த உண்மை. அதை பற்றி வேறொரு காணொலியில் விரிவாக பேசுவோம். இப்பொழுது அன்புமணியை பற்றி சொன்ன குற்றச்சாட்டு, நாடாளுமன்றத்திற்கே அன்புமணி போகவில்லை, நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவில்லை. நாடாளுமன்றத்தில் அன்புமணி மக்கள் பிரச்சனையை பேசினாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் இந்த நாட்டிலே ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டு அந்த ஊடகத்திலே வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நபர்கள் எல்லாம் எவ்வளவு மோசமான பேர்வழிகளாக இருக்கிறார் என்பதற்கு இவருடைய கூற்றுதான் சாட்சி. கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பை பற்றி பாராளுமன்றத்திலே பேசிய தமிழ்நாட்டில் இருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒருவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீட் தேர்வால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை விலக்கி பாராளுமன்றத்திலே பேசியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழ்நாட்டை பாதிக்கின்ற பல விஷயங்களை பாராளுமன்றத்திலே அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை பாராளுமன்றத்திற்கு போய் பேசுவது மட்டும்தான் என்று இந்த நாட்டிலே ஒரு ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு அடிமுட்டாள்களாக இருப்பார்கள்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் வேலை, அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் முன்னால் போய் நின்று மக்கள் மத்தியிலே நின்று மக்களுக்காக போராட வேண்டும். அதோடு பாராளுமன்றத்திலே தன்னுடைய பணியை செய்ய வேண்டும். அந்த விதத்தில் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டிய பணியை பாராளுமன்றத்தில் சரியாக செய்கிறார் அன்புமணி அவர்கள். மக்கள் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, வெள்ள நிவாரணம் மக்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது, வெள்ள பாதிப்புகளால் மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது அந்த மக்களோடு நின்று அந்த மக்களுக்கு ஆதரவு கூறி அந்த மக்களுக்கு தேவையானவற்றை மாநில அரசிடம் பேசி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை. அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் இந்த மழை வெள்ள பாதிப்பில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் திருமாவளவனும் ரவிக்குமாரும் மக்களோடு மக்களாக போய் நின்று மக்களுக்கு தேவையானவற்றை மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அல்லது மத்திய அரசிடம் பேசி மக்களுக்கு தேவையான நிவாரண பணிகளை பெற்று தந்தார்களா என்று கேட்டால் அந்த விஷயத்தில் திருமாவளவனும் ரவிக்குமாரும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பிக்கள் ஜீரோ. ஆனால் இவர்களைத்தான் மக்கள் மத்தியிலே ஹீரோ என்று பேசுவதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, திருமாவளவன் எத்தனை முறை நாடாளுமன்றத்திற்கு போனார்? நாடாளுமன்றத்தில் எதை பற்றி பேசினார்? தமிழ்நாட்டிலே மதுபான கடைகளை மூட வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அதிகாரமும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது.
திருமாவளவன் கூட்டணியிலே இருக்கின்ற திமுக அரசுக்கு, இன்றைக்கு ஆள்கின்ற முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும், டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசவில்லை. அதிகாரமே இல்லாத மத்திய அரசிடம் போய் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் திருமாவளவன். பாராளுமன்றத்திலே பேசக்கூடாததை பாராளுமன்றத்திலே பேசுகிறார்கள். சட்டமன்றத்திலே பேச வேண்டியதை சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசவில்லை. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே போய் பேசிய திருமாவளவன் இந்தியாவெங்கும் மத்திய அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு மூஞ்சில் எடுத்தார் போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிவிட்டார். மதுக்கடைகளை மூடக்கூடிய அதிகாரம், அதற்கான சட்டம் மாநில அரசின் கையிலே இருக்கிறது. இதை போய் மாநில அரசிடம் கேளுங்கள், அதை விடுத்து எங்களிடம் கேட்பது நிர்மூலத்தனமான செயல் என்று மூஞ்சில் அடித்ததை போல பதில் சொல்லிவிட்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இன்னும் திருமாவளவன் பாணியில், திமுக காரர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றிய அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பாராளுமன்றத்திற்கே சம்பந்தமில்லாத விஷயத்தில் பாராளுமன்றத்திலே பேசினார் திருமாவளவன். இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவார்களா? அடுத்து இன்னொன்றை சொல்கிறார். கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பார் திருமாவளவன். தேவைப்பட்டால் யுக்தியை மாற்றுவோம் என்ற கொள்கையை வகுத்துக் கொண்டு திருமாவளவன் செயல்படுகிறார் என்று அந்த கட்சியை சார்ந்த ஊடகத்திலே பேசுகின்ற அந்த நபர் சொல்கிறார். திருமாவளவன் எந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்? மதுவை ஒழிக்கிறோம் என்று மாநாடு நடத்தினார்கள் கள்ளக்குறிச்சியில். எப்பொழுது? தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் 60 பேருக்கு மேல் விஷச்சாராயம் அருந்தி மரணமடைந்ததற்கு பிறகு. அந்த விஷச்சாராயம் பல ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி பகுதியிலே விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளச்சாராய நடமாட்டம் வெகுவாக கள்ளக்குறிச்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். கடந்த அதிமுக ஆட்சியிலும் நடந்தது, இந்த திமுக ஆட்சியிலும் நடந்தது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை எழுப்பியதற்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் தலித் சமூக மக்களிடம் தன்னுடைய செல்வாக்கு குறைந்துவிடும், தலித் சமூக மக்களிடம் தான் செல்லா காசாகிவிடும் என்கின்ற நிலை வந்த பிறகுதான் கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு கூத்தை அரங்கேற்றினார் திருமாவளவன். அதுவும் யாரை வைத்துக் கொண்டு? திமுகவின் பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சாராயத்தை ஆறாக பெருக்கெடுத்து ஓட வைத்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்திருக்கிறது திமுக அரசு. அதிகமான கடைகளை திறந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் மதுபானங்களை அதிகமாக விற்பனை செய்வதற்கென்றே செந்தில் பாலாஜி என்கின்ற ஒரு சாராய வியாபாரியை அமைச்சராக வைத்திருக்கிறார்கள். இந்த திமுக அரசின், திமுக கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு நடத்தியதை போல கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து அதற்காக யுக்திகளை வகுக்கின்ற இவ்வளவு மோசமான யுக்தியை தமிழ்நாட்டிலே வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்ததில்லை என்பதை அந்த ஊடகத்திலே பேசுகின்ற நபர் உணர்கிறாரா? அடுத்து இன்னொரு கருத்தை சொல்கிறார். அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் என்பதை பற்றி பேசுகின்ற அன்புமணி அவர்கள், முதலில் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக போராடியவர். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, பிசி எம்பிசி இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்பதற்காகவே மத்திய அமைச்சர் பதவியை அம்பேத்கர் ராஜினாமா செய்தார் என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் அன்புமணி அவர்கள் வகுப்பு எடுப்பாரா? அவர்களுக்கு இதை அவர் சொல்லிக் கொடுப்பாரா? முதலில் அன்புமணி இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அம்பேத்கரியத்தில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். என்ன உறுதியாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு பின்னால் வருகிறேன். அவர் சொன்ன அந்த கூற்று, அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுக்கின்ற பொழுது அந்த அரசியல் அமைப்பு சட்ட வரைவில் பேக்வேர்டு கிளாஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை இணைத்து இன்று வரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு, சமூக நீதிக்கான அங்கீகாரத்தை அரசியல் சட்டத்தில் கொடுத்தவர் அம்பேத்கர் என்பது தமிழ்நாட்டிலே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அதை பற்றி திருமாவளவனும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான் சுக்கா மிளகா சமூக நீதி என்கின்ற சமூக நீதிக்கான வேத புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது அம்பேத்கர் சட்ட முன்வரைவில் பேக்வேர்டு கிளாஸ் என்கின்ற அந்த வார்த்தையை சேர்த்ததுதான் இன்று வரை பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இட ஒதுக்கீட்டுக்கான சமூக நீதிக்கான அங்கீகாரம் என்று பேசியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் திருமாவளவனே அதை பற்றி பேசினார். அதற்கு முன் திருமாவளவன் அம்பேத்கரியம் ஜாதி ஒழிப்பு என்று உடைந்த ரிக்கார்டை போல பேசிக் கொண்டிருந்தாரே தவிர ஜாதியையும் ஒழிக்கவில்லை, அம்பேத்கரியத்தையும் மக்கள் மத்தியிலே திருமாவளவன் சரியான முறையில் பரப்பவில்லை.
மக்கள் மத்தியிலே அம்பேத்கரியத்திற்கு சரியான விளக்கத்தை திருமாவளவன் இன்று வரை கொடுக்கவில்லை. அம்பேத்கரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வெட்ட வெளிச்சமாக உடைத்து நொறுக்கினார் அன்புமணி அவர்கள். இன்னொன்று, அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் அன்றைக்கு சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. சுதந்திர இந்தியாவில் அமைந்த முதல் அமைச்சரவையில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு சட்ட அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதாவது சட்டத்தை நிர்மாணித்த பொழுது, சட்ட புத்தகத்தை எழுதிய பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவு மத்திய அரசுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. அது என்ன அதிகாரம் என்று கேட்டால், மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது, மாநில அரசில் மோசமான நிலைமை நிலவுகின்ற பொழுது, மாநில அரசை கலைக்கின்ற அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவு மத்திய அரசுக்கு கொடுக்கிறது. அந்த 356வது பிரிவை சட்டத்திலே இணைத்த அம்பேத்கர் அதில் இன்னொன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 356வது பிரிவு என்பது டெட் ஹார்ஸ், செத்த குதிரையாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த சட்ட பிரிவை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த சட்ட முன்வரைவை கொடுக்கின்ற பொழுதே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி பல மாநில அரசுகளை கலைத்தார்கள். அதிலே உடன்பாடு இல்லை. அதனால் தான் காங்கிரஸோடு அவருக்கு முரண்பாடு வந்தது. ஆகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தார். அம்பேத்கர் 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்க கூடாது என்று சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அதை இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்று ஒரு போர்வையில் வடிகட்டிய பொய்யை ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த அம்பேத்கர் காங்கிரஸ் மந்திரி சபையிலிருந்து சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாரோ, 356 சட்ட பிரிவை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி ராஜினாமா செய்தாரோ, அந்த 356 சட்ட பிரிவை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைத்தது 2 முறை காங்கிரஸ் கட்சி. இது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநில அரசுகளை 356வது சட்ட பிரிவை பயன்படுத்தி பல முறை மாநில அரசுகளை கலைத்த காங்கிரஸ் கட்சியோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கின்ற திருமாவளவனால் எப்படி அம்பேத்கரியத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறது, யோகியதை இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது புழுதிவாரி தோற்ற வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு சென்றால் மட்டும் போதாது, நாடாளுமன்றத்திலே மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும். அதை அன்புமணி சரியாக செய்திருக்கிறார். இன்றைக்கு திமுக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இன்னும் திமுக கூட்டணியிலே இருக்கின்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி உள்ளிட்ட இவர்கள்லாம் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் வாயை திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இதில் எத்தனை பேர் பாராளுமன்றத்திற்கு ஒழுங்காக சென்றிருக்கிறார்கள்? அப்படியே சென்றவர்கள் கூட அந்த பாராளுமன்ற நடவடிக்கையில் சரியாக கலந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் ஒரு 2-3 பேரை தவிர மீதி யாரும் பாராளுமன்றத்தில் வாயை திறந்து பேசுவதே இல்லை. உறுதிமொழி எடுப்பதற்காக மட்டுமே வாயை திறந்தவர்கள் இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் முடியும் வரை வாயை திறக்காமலேயே இருக்கிறார்கள். திமுகவிலேயே அப்படி பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தை பாதிக்கின்ற பல பிரச்சனைகளில் திருமாவளவனும் ரவிக்குமாரும் கூட சரியான வாதங்களை முன்வைக்கவில்லை பாராளுமன்றத்தில். ஏன் விழுப்புரம் தொகுதியின் ரவிக்குமார் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பாராளுமன்றத்தில் சரியாக செயல்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இவற்றை எல்லாம் மறைத்து விட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு பேச வேண்டும் என்பதற்காகவே அறிவாலயத்தின் அடிமைகள் பேசக்கூடாது. தேவைப்பட்டால் திருமாவளவன் யுக்திகளை மாற்றுவார் என்று சொன்னாரே, என்ன யுக்திகளை மாற்றினீர்கள்? கொள்கையை பற்றி பேச வேண்டியதை விட்டுவிட்டு விளிம்பு நிலை மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக போராடுகின்ற அந்த கடமையை மறந்துவிட்டு, அந்த கடமையை ஒழித்து விட்டு அறிவாலயத்தின் காலடியில் பணிந்து கிடப்பதுதான் உங்களுடைய யுக்தியா? ஒரு 2-3 சீட்டுகளுக்காக அறிவாலயத்தின் அடிமையாகவே இருப்பதுதான் உங்களுடைய யுக்தியா? ஒரு திரைப்படத்தில் வடிவேலுவை கிண்டல் செய்வார்களே, இவன் படுத்தே விட்டான் ஐயா என்பதை போல அறிவாலயத்தில் படுத்தே கிடப்பதுதான் உங்களுடைய யுக்தியா? எங்களால் குனிய முடியாது, நாங்கள் சண்டையிட தயாராகிவிட்டோம் என்று வீரவசனம் பேசிவிட்டு அறிவாலயத்திற்கு போனவுடன் நீண்டு படுத்து கிடப்பதுதான் உங்களுடைய யுக்தி. இதை தவிர வேறு என்ன யுக்தியை வைத்திருக்கிறீர்கள் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.